தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேச்சேரி ஒன்றியத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருந்த சௌமியா அன்புமணியின் வாகனத்தை தொப்பூர் அருகே நிறுத்தி சோதனை செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திருப்பத்தூரில் போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் கட்டுக்கட்டாக 40 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருநாத முதலியார் தெருவில் உள்ள சுமி ஸ்டுடியோ உரிமையாளர் நவீன்குமார் வீட்டில் நேற்றிரவு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட பணத்தை SBI வங்கியில் மத்திய அரசின் வருமான வரித்துறை கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் நகை கடைக்கு சொந்தமான 38 கோடி மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பறக்கும் படையினர் நகைகளை விடுவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் லட்சுமி நகர் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தனியார் நகைக்கடை ஒன்றுக்கு சொந்தமான 38 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் சேலத்திலிருந்து கோவை நோக்கி கொண்டு செல்லப்பட்டது. பறக்கும் படையினரின் சோதனையின் போது முறையான பதில் அளிக்காததால் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நகைக்கடை சார்பில் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் விடுவிக்கப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.